இப்போ இந்த அம்மாவும் வந்து சங்க இலக்கியத்தெல்லாம் சொன்னாங்க, ஒரு திருக்குறள் சொன்னாங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கிறத நினைவு கூறுறாங்க. ஆனால் பிலாசபி என்ன? பா சிதம்பரம் சொல்லும்போது நான் சொன்னேன், மேக்ரோ எக்கனாமிக்ஸு கினீஷியன் ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சக்தியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணிட்டா ஒன்றும் இல்லாத வெறும் கை முலம் போடுமா? இன்னைக்கு ட்ரம்ப் மாட்டிக்கிட்டதே எதுக்கு? அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ்னு சொன்னது எதுக்காக? அமெரிக்கன்ஸ் ஃபார் அமெரிக்கன்ஸா, அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் சொன்னது எதுக்கு அப்படின்னா, இங்கு வேலை எல்லாம் இவர்களுக்கு தான் உண்டு, அமெரிக்காவுடைய செழிப்பு எல்லாம் இவர்களுக்கு போய் சேர வேண்டும், வந்தவர்கள் எட்டி பார்த்து அள்ளி கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியம். பக்கத்து வீட்டில் திருடன் வந்தால் அது ரிசெஷன், என் வீட்டுக்கே திருடன் வந்தால் அது டிப்ரெஷன். அதனால் பக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான், வறுமையில் இருக்கான், மைக்ரேட் ஆகிறான் அப்படின்னா அது நானே அந்த கதியில் அகதி கேம்புக்கு நானே போகிறேன்னா அது டிப்ரெஷன். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லா துறையிலுமே மந்த நிலை வந்து விட்டது.